ஷேய் விஷ்ணு பிரம்மா முனியப்ப நவநாத்து பார்வதி லட்சுமி சரஸ்வதி சூரியன் எல்லார் கணக்கும் இந்த கணக்கு ஒரே கணக்கு. வானரப்பட இராணுவ வீரருக்குள்ள கணக்கு ஆடையை எரிச்சாச்சு. உலக நாடு இராணுவ ஆடையை போட்ட ஆடையை எரிச்சாச்சு. இப்போ அவனை இராணுவ வீரர் உள்ளே கிடக்கிற அரசியல்வாதியை கடிக்க விடணும். கடவுளால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது. இப்போ எல்லா கணக்கும் எல்லா நாட்டு உள்ள கணக்கு அந்தந்த கணக்கு உச்ச நீதிமன்றம் இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டில் எல்லா கணக்கு பார்த்து கொண்டே இருக்காங்க. அரசியல்வாதி சேட்டை ஓவராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. தமிழ்நாடு ஐயா உட்கார்ந்துருக்கார், கடவுள் உட்கார்ந்துருக்கார், இங்கே அழியா சேட்டை பண்ணதான் அப்படிங்கிற கணக்கு லிஸ்ட்டு எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த ஆடை எரித்த உடனே இப்போ எல்லா அரசியல்வாதியை டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி, குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர், ஆளுநர், பிரதமர், எல்லாம் மந்திரி அவனுங்களை கடிக்க திருப்பி அந்த கணக்கு வந்த ஒட்டத்தை கடவுளை தேடுவான். கடவுள் அதுக்கு தான் அந்த ஆடை எரிச்சாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அவனுங்களை நசுக்கணும். இப்போ நசுக்குனா டெல்லி பார்டர் அடைச்சிடுவான், எல்லா அரசியல்வாதி உள்ளே போட்டு அடைச்சிடுவான். தமிழ்நாடும் ஆந்திரா பார்டர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளே சுற்றி ரவுனிங்கி, ராமேஸ்வரத்துலேருந்து திருவண்ணாமலையிலேருந்து எல்லாம் அடைச்சிடுவான். அடைச்ச உடனே அரசியல்வாதி இப்போ எப்படி தவுதான், ஒரு கட்சி எல்லாம் எதிர்த்து நிற்கான். 7 செம்மம் சேட்டை செஞ்சவன் தமிழ்நாட்டில் எப்படி இருப்பான்? 7 செம்மமாக தமிழ்நாட்டில் கடவுளை அவமதித்தவன், தமிழ் வார்த்தை பேசுகிறவன், எல்லா லிங்கத்தை பார்டராக தூக்கி விட்டவன் இப்போ இந்த செம்மத்தில் எதிர்த்து கொடியை தூக்கி நிற்கான். அந்த கொடி ஊரா கொடியாக மாற்றிட்டாங்க, கடவுள் மாற்றிட்டார். கொடியை தூக்கிட்டு ஓடு. ஒவ்வொரு கணக்கில் போவையில் கொடி போய்கொண்டே இருக்கும். கொல்லி கொடி போவையில் நீயே கொல்லி வைடாங்கிற கணக்கு கடவுள் கொடுத்தார். முக்கால் சத்தியம்.